அவங்களுக்கு ரிலீஸ் ஆக போற 2 படங்கள் ஜனநாயகன் அண்ட் பராசக்தி. இதுல எந்த படங்கள் வெற்றி படங்களா அமைய போகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சுருக்கமா சொல்லணும்னா துப்பாக்கி கொடுத்தவரா இல்ல துப்பாக்கி வாங்கினவரா? துப்பாக்கி பிடிங்க சிவா. வாங்க போய் பார்க்கலாம். தளபதி படத்துக்கு தான் வரவேற்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவரோட கடைசி படம், அவரோட ஃபேன் பேஸ் தெரியும். அவர் தான் இப்போதைக்கு தமிழ் சினிமா நம்பர் 1. ஃபேன் பேஸும் அவருக்கு தான் பெருசு, அதனால் அவருக்கு தான் சான்ஸ் அதிகம். அதே சமயம் பராசக்தியும் சும்மா சொல்ல முடியாது. அவங்க சுதா கொங்கரா இருக்காங்க, எஸ்கே மூவி. ஸோ அவங்களுக்கும் நல்ல இருக்குது, அவங்கள்ட்டையும் விஷயம் இருக்குது. ஸோ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸு அந்த வெயிட்டேஜ் வந்து தளபதி தான் இருக்குது. நான் தளபதி ஃபேன் தான். நான் தளபதி படத்துக்கு தான் போவேன் ஆப்வியஸாக. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சுருக்கமா சொன்னோம்னா துப்பாக்கி கொடுத்தவரா இல்ல துப்பாக்கியை வாங்கினவரா? துப்பாக்கி கொடுத்தவர் தான். ஏன்? ஏன்னா வந்து இளைய தளபதி ஃபேன் நான் சின்ன வயசுல இருந்து. எப்படி சொல்றதுன்னா பகவதி, கில்லி, யூத் எல்லாம் அவரோட ஃபிளாப் மூவி எடுத்தாலுமே நான் பயங்கரமா பார்ப்பேன். ஏன்னா விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் பாலிடிக்ஸாக வந்ததுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படின்னும் போது அவரோட லாஸ்ட் மூவி கண்டிப்பாக அது சக்ஸஸோட அவர் வந்து போகணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. விஜய் ஃபேன்ஸாக இருக்க எல்லாருக்குமே பராசக்தி கண்டிப்பாக அதுவும் ஹிட்டு கொடுக்கட்டும். கண்டிப்பாக ஏன்னா சுதா கங்கரும் அவங்க எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக அதுவுமே ஹிட்டு கொடுக்கும். ஆனால் நான் வந்து என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் தான் ஹிட்டு பயங்கரமாக கொடுக்கும். கலெக்ஷன்ஸ்லையும் சரி, ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, நல்லா ஒரு இதுவாக கொடுப்பாரு. ஒரு ஸ்பெஷல் பொங்கலாக கொடுப்பாரு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் படம் கண்டிப்பாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா அவர் நடிக்கிற லாஸ்ட் படமும் அதுதான். இப்போ அவங்களோட ஃபேன் இருக்காங்கன்னா அவங்களாம் இப்போ லாஸ்ட்டாக எதிர்பார்த்து பயங்கரமாக எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனா இந்த படம் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஜனநாயகம் படம் வந்துட்டு கண்டிப்பா பெஸ்டா வரும். அட் த சேம் டைம் வந்து சுதா கங்கராவும் ஒரு நல்ல டைரக்டர் தான். அவங்க எடுக்கிற படமும் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா ஓடும் நினைக்கிறீங்க? அது நல்லா ஓடும். பட் இப்போ ரெண்டுக்கும் இதுங்கிற பாக்குறப்போ ஜனநாயகம் இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால ஜனநாயகம் கண்டிப்பா அடிச்சு விட்டுருவோம். ஆமா கண்டிப்பா. ஒன்றும் இல்லை, படம் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக்கு, பாலையா இருப்பார்ல அவர் நடிச்ச படத்தோட ரீமேக்குன்றாங்க. அதை பத்தி நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம தளபதி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப பெஸ்டா தானே இருக்கும். கேசரியோ உப்மாவோ தளபதி நடிச்சிருக்காரு நாங்க பாப்போங்க அப்படின்றாங்க. கேசரியோ உப்மாவோ தளபதி நடிச்சிருக்காரு நாங்க பாப்போங்க அப்படின்றாங்க. நினைக்கிறீங்க துப்பாக்கி கொடுத்தவரா இல்ல துப்பாக்கி வாங்கினவரா? துப்பாக்கி கொடுத்தவர் தான் ப்ரோ. என்னைக்கு வாதியார் தானே ஜெயிப்பாரு, குரு சிஷியம் எப்படி ஜெயிக்க முடியும்? கரெக்ட். இப்போ ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, துப்பாக்கி இப்போ நீங்க ஒரு குருநாதர், நான் உங்க சிஷியன். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ சண்டைக்கு வந்தா நீங்க ஜெயிப்பீங்களா நான் ஜெயிப்பேனா? ஐயோ மக்களை நம்மள மாட்டி விட்டாரு. வெற்றி படமா அமையறதுங்கூட எனக்கு பிடிச்ச படங்கிறது தான் நான் சொல்லுவேன். வெற்றி படம் அமையறதுங்கிறது இப்போ பெரிய ஹீரோ படம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வரும், இல்லை கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்கே படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா போகும்னு ஒரு அபிப்பிராயம். ஏன் எஸ்கே படம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து தளபதியோட லாஸ்ட் படம். அப்படி இருக்கும் போதும் எஸ்கே படம் வெற்றி அடைன்னு சொல்றேன். கண்டிப்பா அது லாஸ்ட் படம் மாதிரி வாய்ப்பே இல்லை. இன்னும் கொஞ்சம் திருப்பி நடிக்க வந்துடும். வந்துட்டாரா நீங்க என்ன சேனல் நடத்துறீங்களா? அது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க மொட்டை அடிச்சுக்கிறீங்களா? திருப்பி அது நடிக்க தான் வருவாரு. அரசியல் அவரால் நிலையா நிக்க முடியாது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல அதுக்குதான் வந்து மலேசியால ஆடியோ லான்ச் வச்சு ஒரு பெரிய அளவுல வச்சு நான் வந்து ரிட்டர்ன் மலேசியால பண்ணீங்க. தமிழ்நாட்டுலதான் நம்மளுக்கு உரிய பாதுகாப்போட எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டுல பண்ண உடனே மலேசியால போய் பண்ணீங்க. அந்த இதுவும் கொடுக்கல அப்படிங்கறதுனால, ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு இடம் கொடுக்கல அப்படிங்கறதுனால மலேசியால போய் பண்ணதா சொல்றாங்க. அப்படி கிடையாது. அது வந்து சில பேரோட அபிப்பிராயம், கருத்து அப்படி இருக்கலாம். இது அவரோட கடைசி படங்கிறது நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா திருப்பி நடிக்க தான் வரும். அரசியல் கால் ஒன்று நிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்கே படம் கண்டிப்பா நல்லா ஓடும். சரி, எஸ்கே படம் நல்லா ஓடுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதுல மாற்றமே இல்லை. துப்பாக்கி கொடுத்தவரோட படம் தான். ஏன் ஜனநாயகன் தான் ஹிட் ஆகும். ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? ஏன்னா விஜய்க்கு அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் காமனாக நிறைய பேர் விஜய் விரும்புகிறாங்க. ஸோ அதனால ஜனநாயகன் தான் ஹிட் ஆகும். நீங்க விஜய் ஃபேனா? நான் விஜய் ஃபேன் கிடையாது.
பட் இருந்தாலும் விஜய் பிடிக்கும். இருந்தாலுமே விஜய் பிடிக்கும். ஓகே. அது எப்படி ப்ரோ, துப்பாக்கி வச்சிருக்க ஒரு படம் தான் சக்ஸஸாக இருக்கும். அது ஜனநாயகம் மட்டும்தான். இந்த ஜனநாயகன் தான் வின் பண்ணோன்றீங்க. ஏன் நீங்க தளபதி ஃபேனா? ஆமாம் ப்ரோ, தளபதி ஃபேன் தான். ரெண்டு பேருமே தளபதி ஃபேன். ஓகே ஓகே, சூப்பர் தான். அப்போ நம்ம கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறோம். ஓகே, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எதனால ஜனநாயகன் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவரோட லாஸ்ட் படம்ல, அதனால எப்படியும் அது அவர் படம் வந்தாலே பொங்கலோ தீபாவளியோ அவர் படம் தான் எப்பவுமே. அதுவும் லாஸ்ட் படம்னால கண்டிப்பாக அது மட்டும்தான் வின் ஆகும். நண்பர்களே, திடீர்னு இவனால இவன் இங்கிலீஷ்ல பேசுறான்னு நினச்சிக்காதீங்க. அண்ணன் வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்காராம். அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறதா இங்கிலீஷ்ல பேச போகிறோம். ப்ரோ, திஸ் பொங்கல் we have 2 movies released, bro. On your opinion, which movie is getting successful, bro? பராசக்தி or ஜனநாயகன்? ஜனநாயகம். Why, bro? Because Vijay Talapati. Vijay Talapati's last movie, so Jananayagan is the successful. Yeah, sure, 100%. Because I'm watching from my childhood onwards, I'm watching Vijay Talapati. Do you understand Tamil language? Yeah, I can understand Tamil language. விஜயோட லாஸ்ட் படம் எதுனா இதான் ஜனநாயகம் தான். ஸோ இதான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். துப்பாக்கி கொடுத்தவர்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் ப்ரோ? ரெண்டு படத்துல எது கதை நல்லா இருக்குன்னு எது பார்த்து தான் ப்ரோ. ஆனால் கலைசன விஜய் படம் தான் ஆகும். ஏன்னா கூட்டம் அதிகமாக அதுக்கு தான் வரும். விஜய் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கதை நல்லா இருந்தா ரெண்டுல யார் வேணா ஜெயிக்கலாம் ப்ரோ. ஆனால் கலைசன்ல விஜய் தான் வருவாப்புல. சுதா கோங்கரா டைரக்ஷன் வேற. ஆமா, ஸோ அவங்க இது வரைக்கும் வந்து ஃப்ளாப் படம் கொடுத்ததே கிடையாது. ஸோ அந்த ரீதியில வந்து பராசக்தி படமும் ஓடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கதை நல்லா இருந்தால் சின்ன படம் கூட ஓட்டும். அதில் வந்து 3 ஆக்டர் இருக்காங்க. அதர்வா இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, இவரு ஜெயம் ரவி, ரவி மோகன் இருக்காரு. அதனால ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, ரவி மோகன் பேர் மாத்திட்டாங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறாரு அவரு. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. அது இல்லாமல் இது தளபதி விஜயோடைய லாஸ்ட் படம். இனிமேட்டு அவரை தளபதி விஜய் அப்படின்னு கூப்பிடுறது பலா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு கூப்பிட போகிறோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அது இல்லாமல் விஜய் ஃபேனு வேறு சொல்லிட்டீங்க. இல்லை, நீங்கள் இப்போ சொன்ன கொஸ்டினே நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஆஸ் ஏ ஃபேனாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவர் எப்பயுமே எங்களுக்கு தளபதி தான். அவர் என்ன தான் டிவிகே கட்சியில் போயிருந்தாலும் நான் தளபதி ரசிகரா, தளபதின்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். எவ்வளோ பேர் தளபதி இருந்தாலும் எங்களுக்கு எப்பயுமே என்னென்றும் எங்கள் மனசில் வந்து இடம் பிடிச்ச தளபதி அவர் மட்டும்தான். துப்பாக்கி கொடுத்த விஜய் எனக்கு இருக்க நம்பிக்கை அதுதான். உனக்கு நம்பிக்கை இருக்கு? விஜயோட ஃபேனா நீங்க? குட்டி ஃபேன். ஓகே ஓகேம்மா. ஜனநாயகன் படம் அவருடைய லாஸ்ட் படம், அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஓகே, ஆனா மிஸ் பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க மாட்டேன்றாரு. மிஸ் பண்ணுவீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. தளபதி தியேட்டர்ல பார்த்து படம் பாப்பீங்களா? கண்டிப்பா போய் பாப்பீங்க. தளபதிக்கு அழுதா பிடிக்காது, அதுவும் குட்டி ஃபேன்ஸ் அழுதா சுத்தமா பிடிக்காது. அப்ப நாங்க அழமாட்டோம். சிரிச்சுக்கிட்டு வழி அனுப்பிச்சு வைக்கணும். எங்க போறாருன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு பாலிடிக்ஸ்க்கு தான் வராது. ஓகேவா? ஓகே. நீங்க தளபதி. ஓகே, தளபதிக்கு இது லாஸ்ட் படமே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அது ஃபீலிங்கா தான் இருக்கு. என்ன பண்றது? சரி, ஓகே. அது இல்லாம இது விஜயோட லாஸ்ட் படம் அப்படின்ட்டும் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் படமா இருக்கலாம், பட் இன்னும் கண்டினியூ பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆமா ஜெனரல் ஆடியன்ஸாவா இருந்தாலுமே விஜய் வந்து ரொம்ப இது படம் நிறைய பேர் லைக் பண்றாங்க. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் கண்டினியூ ஆன் திஸ். காமன் மேன் பிக்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காமன் மேன் பிக்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காமன் மேன் சப்ரேசரா காமன் மேன் பிக்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காமன் மேன் பிக்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவனை கொள்றதுக்கு என்ன போய் கூட்டு வந்துக்கிறா? மனசாட்சிக்கிறாரா அவனுக்கு? எனக்கு நீ அவன் கையில் வச்சிருக்காரு. அர்னால்டோட பொண்ணுடா. இப்ப பாக்க அது வேற எல்லாம்